நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1 2024. ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 ரீபன் இந்த பைக் லான்ச் பண்ணதுலேருந்து இந்த வண்டியில் வந்து மேஜரான அப்டேட் பெருசாக எதுவும் பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அப்டேட் பண்ணி வண்டியோடைய கலர் ஆப்ஷனில் சின்ன சின்ன அப்டேட் பண்ணி ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வண்டியை வந்து ரீலான்ச் இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. இந்த 31 ஆகஸ்ட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெப்சைட்லையும் சரி ஷோரூம்லேயுமே வந்து அந்த பழைய கிளாசிக் 350 தான் வந்து புக் பண்ணுறது எல்லாமே இருந்தது. புக் பண்ணுறது அது எல்லாமே. ஆனால் இதுக்கப்புறம் செப்டம்பர் 1லேருந்து நம்ம இப்போ வந்திருக்க அந்த கிளாசிக் 350 அந்த பைக்கை தான் வந்து புக் பண்ணணும். அந்த பைக்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டெஸ்ட் ட்ரைவுமே கொடுக்க போகிறாங்க. அந்த பைக்கிங்கில் என்னென்ன கலர் ஆப்ஷன் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் வருது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அவங்களோட வெப்சைட்லேயே போயிட்டு அந்த பைக்கோடைய ப்ரைஸ் எவ்வளோ, அது ஆண்ட்ராய்டு ப்ரைஸுக்கு எவ்வளோ வரும், அந்த வண்டியில் என்னென்ன ஆப்ஷன் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, கலர் ஆப்ஷன் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. இந்த பைக்கில் இந்த கிளாசிக் 350 பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த நிறைய கலரை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அந்த கலரில் இதுக்கப்புறம் கிடைக்க போகிறது கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த கன்மெடல் கிரே, ஸ்டெத்து பிளாக்கு, குரோம் ரெட்டு, குரோம் பிரான்ஸு இந்த மாதிரி கலர்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இல்லை. இதில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கப்புறம் வரப்போகிற இந்த வண்டிங்களில் சின்ன சின்ன ஆப்ஷன் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆப்ஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ராயல் என்ஃபீல்டு ஆப்லேயே பார்த்தீங்கன்னா என்னென்ன கலர் ஆப்ஷன் இருக்குது, இதில் இருக்கிற இந்த பைக்கிங்கில் தான் நம்ம புக் பண்ண முடியும். இந்த செப்டம்பர் 1 கிளாசிக் 350 மேஜராக பார்த்தீங்கன்னா அவங்க கலர் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி சின்ன சின்ன மாற்றங்கள் வண்டியில் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன கலர் ஆப்ஷன் இருக்குது, ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். மொத்தமாக எத்தனை கலர் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க. கலர் ஆப்ஷனில் போனீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 கிட்டத்தட்ட 11 கலர் ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து டியூவல் சேனல் ஏபிஎஸ்ஸு, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ஸு, அலாய் வீலு, ஸ்போக் வீலு, இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸோடு மாறி வரும். அது என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ரெட், நம்பூர் கலர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மெட்ராஸ் பார்த்தீங்கன்னா இந்த பழங்காலத்து பேர்லேருந்து சொல்லியிருக்கலாம். மദ്രാஸ் மாகாணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்போ நம்ம மொத்த தமிழ்நாடுமே அது குறிக்கும் தான். மெட்ராஸ் ரெட்டுன்னு சொல்லி ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. இது பார்க்கவே நல்லா இருக்குங்க. இந்த பழைய காலத்தில் இருக்கிற அந்த புல்லட் கலரு கொண்டு வந்திருக்காங்க. அந்த விண்டேஜ் கலருக்கு நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. ஃபுல் ரெட்டில் இருக்குது வண்டி. இந்த ரெட்டுக்கு ஏற்ற மாதிரி சீட் கவர் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் இருக்குது. அதுவுமே நல்லா எடுத்திருக்கு. ஸ்போக் வீல் தான், டியூவல் சேனல் ஏபிஎஸ் தான் அந்த வண்டிக்கு. மற்றபடி நம்ம பழைய ரீபனில் என்னென்ன இருந்ததோ அது எல்லாமே இருக்குது. இதில் ட்ரிப்பர் நேவிகேஷன் கொடுத்துருக்கலான்னு பார்க்கலாம். ட்ரிப்பர் நேவிகேஷன் கொடுக்கல. மற்றபடி அதே இன்ஜின் தாங்க, அதே இன்ஜினு அதே தான். பேட்ச் பார்த்தீங்கன்னா டாப் மாடலில் வர அந்த ராயல் என்ஃபீல்டு அப்படின்ற பேட்சை நம்ம இதில் கொடுத்துருக்காங்க. இது பார்க்கவே நல்லாயிருக்கு. இந்த பேட்ச் பார்க்கவே நல்லாயிருக்கு. சஸ்பென்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பழைய கிளாசிக் 350 எந்த மாதிரி இருந்ததோ அந்த மாதிரி தான் இருக்குது. நல்லாவே இருக்குது. ரியர் சஸ்பென்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா குரோமில் கொடுத்துருக்காங்க. வண்டி ஓவராலாக பார்க்கவே நல்லாவே இருக்குது. ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா எல்இடி தாங்க, எல்இடியில் கொடுத்துருக்காங்க, ஹாலஜனில் இல்லை. பார்த்தாலே தெரியும். இது ஒரு மிகப்பெரிய சேஞ்சுனே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இந்த ராயல் என்ஃபீல்டு கிளாசிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் தான் கொடுத்துருந்தாங்க. அது வந்து கிளாசிக்கு கொண்டு வருது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ வந்து எல்இடி கொடுத்துருக்காங்க. இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இதோட காம்படிட்டர் எல்லாமே எல்இடி கொடுத்ததுனால இவங்களும் கொடுத்துருக்கலாம். இதோட ப்ரைஸ் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸோரூம் ப்ரைஸ் 1,99,500 ரூபா. ரோட் டேக்ஸ் 24,965 ரூபா. இன்சூரன்ஸ் 10,936 ரூபா போட்டிருக்காங்க. மோட்டார் சைக்கிள் ஆன்-ரோட் ப்ரைஸ் 2,35,400 ரூபா போட்டிருக்காங்க. இதுலேருந்து எவ்வளோ அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு 15,000லேருந்து 20,000 ரூபா அதிகரிக்கும். அக்சசரிஸு, இன்சூரன்ஸ்லாம் மாற்றம் இருக்கும். எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி, ரோட்ஸ் அசிஸ்டண்ட்டு இது எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட 20,000 ரூபா வச்சுக்கோங்க.
கிட்டத்தட்ட இந்த வண்டியோட விலை எவ்வளோ வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,55,000 கிட்ட வந்துடும். இதுதான் வந்து நம்ம மெட்ராஸ் ரெட். நல்லாவே இருக்குது இந்த கலரு. அடுத்து வந்து ஜோத்பூர் ப்ளூன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கலருமே நம்ம அந்த மெட்ராஸ் ரெட் அது பார்த்த மாதிரி அதோட இன்னொரு கலர் ஆப்ஷன் சேம் அப்படியே தான், கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. அதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ஏபிஎஸ் தான். மிரர் பார்த்தீங்கன்னா குரோமில் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே குரோமில் தான். இதுலேயுமே மிரர் வந்து குரோமில் தான் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. ஹேண்டில் பார் எல்லாம் குரோம் தான். ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லையுமே அந்த ராயல் என்ஃபீல்டுன்னு ஒரு பேட்ச் இங்கே கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது, இது பார்க்க சூப்பராகவே இருக்குது. மற்றபடி இண்டிகேட்டர்லாம் நம்ம பழைய வண்டியில் எப்படி இருந்ததோ அதே தான் கொடுத்துருக்காங்க. இதோட விலை சேமாக தான் இருக்கும். ரெண்டுமே சேம் ப்ரைஸ் தான். 2 கலருமே 1,99,500 எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ். இதுவுமே அதே தான். ரெண்டுமே ஒரே ப்ரைஸ். அப்போ இது ரெண்டுமே ஒரே கேட்டகரியில் வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா மெடிலியன் பிராண்ட்ஸ்னு ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. இது அந்த பிராண்ட்ஸ் கலரு. இந்த கலருமே நல்லா இருக்குங்க. அது டேங்க்கில் பார்த்தீங்கன்னா டியூவல் டேனில் கொடுத்துருக்காங்க. அந்த ஒயிட் கலரு ப்ளஸ் அந்த பிராண்ட்ஸ் வந்து சேர்ந்து நல்லாவே இருக்குது. ஒரு பளிச்சுன்னு இல்லாமல் நல்லா இருக்குது. ஒரு டார்க் கலர் மாதிரி நல்லா இருக்குது. இது பார்க்க நல்லாவே இருக்குது இந்த கலரு. இதுலேயுமே அந்த ராயல் என்ஃபீல்டு பேட்ச் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த சைட் பாக்ஸில் எல்லாமே டுவல் சேனலில் கொடுத்துருக்காங்க. கலர் பார்க்க சூப்பராக இருக்குங்க. நல்லா தான் இருக்குது அந்த கலரு. இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்துடலாம். இதுவுமே வந்து டியூவல் சேனல் ஏபிஎஸ் தான். இதோட ப்ரைஸ் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,04,000 ரூபாய். அப்போ இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா 2,40,081 ரூபாய் சொல்கிறாங்க. அப்போ இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ வந்துருங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2,60,000 ரூபாய் வந்துடும். நம்ம சொல்கிற அந்த எக்ஸ்டர்னல் வாரண்ட்டி, அக்சசரிஸு, ரோஸ்டட் அசிஸ்டண்ட்டு இதெல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட அவ்வளோ வந்துடும். இன்சூரன்ஸுமே கொஞ்சம் மாறும். இதில் ரோட் டேக்ஸு இன்சூரன்ஸ் ரோட் டேக்ஸ் மாறாது, எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் மாறாது, இன்சூரன்ஸ் மட்டும் மாறும். இதோட விலை இப்போ எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 2,04,000 ரூபாய். அடுத்த கலர் போயிடலாம். கமாண்டோ சாண்டு பார்க்க இந்த கலர் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து ஸ்போக் வீல் தான். ஆனால் இன்ஜின் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாக்ல கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஆர்மியில் இருக்கிறவங்களுக்காக இந்த வண்டி கொடுத்துருக்காங்க. கலர் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குங்க. டுவல் டோனில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. கமாண்டோ சாண்டுன்னு அந்த கலர் பார்த்தீங்கன்னா நல்லாவே அட்டகாசமாக இருக்குது. இதில் இங்கே ஒரு டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ப்ளூ கலரில் இருக்குது. இதுவுமே நல்லாயிருக்கு. இந்த வண்டியில் பழையபடி அந்த அந்த சிக்னல்ஸ் மாடலில் வர அந்த கிரே கலரு அந்த கலருக்கு பதிலாக இந்த கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலையுமே இந்த வண்டிக்குன்னு தனியாக நம்பர்ஸுமே இருக்குது. அது பார்த்தீங்கனாலும் தெரியும். அந்த ராயல் என்ஃபீல்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா 6 சிம்பிளாக ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லா இருக்குது. சீட் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது ஓவராலாக. இந்த கலருமே நல்லாயிருக்கு. டிபார்ட்மெண்ட்டில், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில், ஆர்மியில் இந்த மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த கலர் நல்லாவே இருக்கும். இந்த கலர் ப்ளஸ்ஸு அடுத்து இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்னா 2,16,000 ரூபாய் வந்துருக்குங்க. இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 2,16,000 ரூபாய் வந்துருது. ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 2,54,000 ரூபாய் வந்துருது. அப்போ இதில் வந்து நம்ம 20,000 ரூபாய் சேர்த்துனா கிட்டத்தட்ட 74,000 ரூபாய் இந்த வண்டியோடைய ப்ரைஸ் கிட்ட வந்துடும். அடுத்து அலாய் வீலோட பைக் நம்ம கன் மெடல் கிரேக்கு பதிலாக வெறும் கன் கிரேன்னு சொல்லிட்டு இதுவுமே டுவல் டோனில் கொடுத்துருக்காங்க. கலர் எல்லாமே நல்லா இருக்குங்க. கலர் கன் கிரே நல்லா இருக்குது. கமாண்டோ சாண்டு நல்லா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அலாய் வீலில் வந்துடுது. ஃபுல் அலாய் வீலில் வந்துடுது. டுவல் சேனல் ஏபிஎஸ்ஸு. சீட் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ப்ரௌன் கலரில் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து சில வண்டிங்களுக்கு பிளாக் கலரு, சில வண்டிக்கு ப்ரௌன் கலர் கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி அந்த டார்க் எடிஷனில் அந்த கலர் கொடுத்துருக்காங்க. டேங்க்லையுமே டுவல் டோனில், ஃப்ரண்ட்டு மர்க்காடு டுவல் டோனில் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. வண்டி ஓவராலாக பார்க்க நல்லாவே இருக்குது. இதோடைய ப்ரைஸ் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தலாம். 2,25,000 ரூபாய் கிட்ட வருது. இதுக்கு முன்னாடி கன்மெடல் கிரே பார்த்தீங்கன்னா 2,20,900 சில்லற வரும். கிட்டத்தட்ட 2,26,000 ரூபாய் வரும்.
அதுலேருந்து இதோட விலை கிட்டத்தட்ட 2,25,000 கிட்ட வந்திருக்கு. மோட்டார் சைக்கிள் ஆன் ரோடு ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 2,84,000 கிட்ட வருது. இதுக்கு முன்னாடி இருந்த கன்மெண்டல் கிரே பார்த்தீங்கன்னா 2,80,000 வரும். கிட்டத்தட்ட ஒரு 4,000 டிஃப்ரெண்ட் தான். நல்லா இருக்கு ஆனா. 4,000 டிஃப்ரெண்ட்ல டுவல் டோன்ல இண்டிகேட்டருமே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. இதில் ட்ரிப்பர் நேவிகேஷன் வேறு கொடுத்துருக்காங்க. ஆமாம், ட்ரிப்பர் நேவிகேஷன் வேறு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நம்ம 2,80,000 கொடுத்து கன்மெண்டல் கிரே வாங்குறதுக்கு இப்போ இதில் ட்ரிப்பர் நேவிகேஷனோட இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட்டோட நல்லாவே கொடுத்துருக்காங்க. அப்போ இது எதை ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னா கன்மெண்டல் கிரே ரீப்ளேஸ் பண்ணுது. அப்போ அதுக்கும் இதுக்கும் ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது இதோட ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் இதோட ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அப்போ அதோட இது கம்பேர் பண்ணும்போது இது ஒரு வேல்யூ ஃபார் மணி பைக்காகவே இருக்கும். நல்லாவே இருக்குது. ஏன்னா ட்ரிப்பர் நேவிகேஷனாக நம்ம அந்த பழைய கன்மெண்டல் கிரேயில் சேர்த்துருந்தோம்னா 2,85,000 மேலே போயிருக்கும். இது வந்து ட்ரிப்பர் நேவிகேஷன் சேர்த்தே பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்டோட ப்ளஸ் வந்து இண்டிகேட்டரும் எல்இடியோட இதோட விலை வந்து 2,84,000 தான் வந்திருக்கு. இது ஒரு நல்ல விஷயம். அடுத்து வந்து ஸ்டெல்த் பிளாக்கு கொடுத்துருக்காங்க. வண்டி ஃபுல்லாகவே பிளாக்குங்க. வண்டி ஃபுல்லாகவே பிளாக்காக இருக்குது. ராயல் என்ஃபீல்டுன்ற அந்த பேட்சுமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கானே தெரியாத அளவுக்கு ஃபுல் பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக்கில் சீட்டுமே பிளாக் கலரில் ஒரு மாதிரி டார்க் எடிஷனில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம டுவல் டோனில் எந்த கலருமே எதிர்பார்க்க முடியாது. ஃபுல் பிளாக்கில் இருக்குது. நல்லா தான் இருக்குது. வண்டி பார்க்க நல்லா இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி டார்க் எடிஷன்லாம் வண்டி இருக்கிறதுனால பழைய ஸ்டெல்த் பிளாக் அளவுக்கு இது சேல் ஆகுமா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இண்டிகேட்டருமே எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் கன்கிரேவும் பார்த்தீங்கன்னா சேம் ப்ரைஸாக தான் இருக்குது. 2,25,000. இதுலேயுமே வந்து ட்ரிப்பர் நேவிகேஷன் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு விஷயம். இதில் நல்லாவே இருக்குங்க. நம்ம அடுத்து எம்ப்ராய்டுன்ட்டு ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுலே இதுதான் பார்த்தீங்கன்னா அதிக ப்ரைஸ், டாப் மாடல்னே சொல்லலாம். குரோம் ப்ளஸ் ப்ளூவோட கொடுத்துருக்காங்க. அந்த சீட் கலருமே ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்கு. நல்லாவே இருக்குது. வண்டியில் அந்த குரோம் ஆட் பண்ணியிருக்கிற அந்த டேங்க்கு ஃப்ரண்ட்டு மர்க்காடு எல்லாமே நல்லா இருக்குங்க. இருந்தாலும் நம்ம அந்த பழைய குரோம் ரெட்டு, குரோம் ஃப்ரான்ஸ் அளவுக்கு இது நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா நல்லா தான் இருக்குது. அப்படியே அந்த ராயல் என்ஃபீல்டோட பேட்சுமே இதில் நல்லா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அந்த சைடில் அந்த டூல்ஸ் பாக்ஸு, பேட்டரிக்கிட்ட வர அந்த பாக்ஸ், அந்த சைட் பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா குரோமில் கொடுத்துருக்காங்களா? ஆமாம், குரோம் மாதிரி தான் தெரியுது. நல்லாவே இருக்குங்க. இந்த ப்ரைஸ்க்கு பழைய வண்டி கம்பேர் பண்ணும்போது இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஆனால் ஃபியூச்சர்ஸ் படி பார்த்தா இதோட விலை கம்மியாக தான் இருக்கும். 2,30,000. வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,69,000 போட்டிருக்கு. இதுலேருந்து 20,000 எக்ஸ்ட்ரா நம்ம போட்டோன்னா 89,000 கிட்ட வந்துடும் அந்த வண்டி. பழைய வண்டி பார்த்தீங்கன்னா 85,000 வரும். 2,75,000 வரும். இது வந்து கிட்டத்தட்ட 2,89,000 வருது. ஆனால் இதில் கொடுத்துருக்குற அந்த ஃபியூச்சர் நம்ம ட்ரிப்பர் நேவிகேஷன் சேர்த்தாலே பழைய வண்டியில் அந்த 2,89,000 வந்துடும். ஆனால் அதில் ட்ரிப்பர் நேவிகேஷன் போட்டு நிறைய ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணி இந்த விலைக்கு கொடுக்குறாங்கன்றது ஒரு நல்ல விஷயந்தான். நம்ம பெருசாக ஒன்றும் ப்ரைஸ் வந்து அவங்க அதிகப்படுத்தலை. அடுத்து என்ன கலர் இருக்குது அப்படின்னு பார்த்தா இதுதான் பார்த்தீங்கன்னா டாப் மாடலுங்க. அடுத்த கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெட்டிச் கிரே. இந்த கலர் பார்த்தீங்கன்னா முன்னாடியும் இருந்தது. இப்போயும் இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து டேங்க்கு பார்த்தீங்கன்னா முன்ன ரொம்ப வேறு கலரில் இருக்கும். இப்போ ரெட்டிச் கிரேன்னு சொல்லிட்டு இது ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ஸா? ஆமாம், இது அப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ வருது அப்படின்னா 1,93,079 வரும் ப்ரைஸு. இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 2,48,000 வந்துடுங்க. நல்லாவே இருக்குது. இந்த வண்டியோட கலர் நல்லாயிருக்கு. அடுத்து ரெட்டிச் ரெட். இதுவுமே அப்போலேருந்தே இருக்குது. இதுலேயுமே அந்த அப்டேட்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் இதிலலாம் அந்த ரெட்டிச் கிரே, ரெட்டிச் ரெட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பர் நேவிகேஷன் இல்லை. அது ஒன்று இருக்குது. இதோட ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா அதான் 2,48,000 கிட்ட வரும் ரெட்டிச் ரெட். அடுத்து ஹெலிக்கன் பிளாக்கு சிக்னல்ஸ். அப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா ரீபன் விட்டதுலேருந்து இந்த கலர் இருக்குதுங்க. அவங்க பெருசாக எந்த ஒரு மாற்றமும் அந்த கலரில் சேஞ்ச் பண்ணல. சீட் கவரு பிளாக்கில் தான் இருக்குது. வண்டி அப்போலேருந்து அதே மாதிரி தாங்க, சேம் அதே மாதிரி தான் இருக்குது.
இதுலையுமே வந்து அவங்க அந்த ராயல் என்ஃபீல்டுன்றது அந்த இப்போ இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ராயல் என்ஃபீல்டுன்ட்டு இவங்க வந்து தனியாக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்பர் போர்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்பர் போர்டு தான் வரும் அதில். மற்றபடி இது அநேகமாக வந்து பழைய வண்டி எப்படி இருந்தது அது. அடுத்து ஹெலிகன் க்ரீன் சிக்னல்ஸ் சிங்கிள் சேனல். இது ரெண்டுத்துலேயுமே வந்து இன்னும் டியூவல் சேனல் ஏபிஎஸ் இருந்தது. இப்போ சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸுமே அந்த ஹெலிகன் அதோட ப்ரைஸ் ரெண்டு சேமாக தாங்க இருக்குது. 1,95,919 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு. இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 2,51,000 ரூபாய் வந்துடும். இதுதாங்க இவ்வளோ கலர் ஆப்ஷன் தான் இதில் இருக்குது. வேறு என்னென்ன இதில் நம்ம ஷோரூம் போய் நம்ம பைக் வந்து நம்ம புக் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து எது இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க அக்சசரிஸு அப்படி சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். நம்ம கம்ஃபர்ட்டில் போய்ட்டு சீட்டில் வந்து அவங்க சீட் கவர் போட்டு தருவாங்க. சீட் கவரோட ப்ரைஸ் வந்து விலை ஏற்றிட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட் கவர் விலை ஏற்றலை. சீட் கவர் பார்த்தீங்கன்னா 1,050 ரூபாய். அதே சீட் கவர் தான். வேறு என்ன போடுவாங்கன்னா டேங்க் கவர் போடுவாங்க. டேங்க் கவருக்கு ஒரு 1,500 ரூபாய் கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. அடுத்து ப்ரொடக்ஷனில் போய்ட்டு என்ஜின் கார்டு போடுவாங்க. இது குரோம் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். அக்சசரிஸில் பார்த்தீங்கன்னா அவங்க பெருசாக எந்த மாற்றமும் பண்ணலாங்க. அக்சசரிஸ் எல்லாமே சேம் ப்ரைஸே தான் இருக்குது. அடுத்து சம் கார்டு நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,100 ரூபாய். வேறு என்ன போடுவாங்க அப்படின்னா இதெல்லாம் தான் நம்ம இந்த வண்டிக்கு கொடுப்பாங்க. இதில் வந்து அலாய் வீல்ஸ் வந்து நம்ம பெருசாக எந்த வண்டிக்கும் இப்போ அதில் இருக்கிற அந்த 2 வண்டிக்கு மட்டும் அலாய் வீல். திரும்படி பார்த்தீங்கன்னா அந்த சிக்னல்ஸ் மாடலில் சிக்னல்ஸ் கிரே அந்த கலருலாம் அலாய் வீல் கொடுப்பாங்க. இப்போ நம்ம இதில் அலாய் வீல் கொடுக்குறாங்களான்னு பார்க்கலாம். இது வந்து இப்போ வந்து இந்த 2 வண்டிக்கு மட்டும்தான் இந்த சிக்னல்ஸ் கிரே. அடுத்து வந்து இதில் அந்த கமாண்டோ சாண்டு. இந்த கமாண்டோ சாண்டுக்கு அலாய் வீல் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிடலாம். விண்ட்ஷீல்டு எஸ் பேக் ரெஸ்ட் ப்ரொடக்ஷனில் அதர்ஸில் போனால் வண்டி கவர் தான். ஸ்டைலில் வீல்ஸில் போனீங்கன்னா இதுக்கு வந்து அலாய் வீல் கொடுக்குறாங்க. இந்த கலருக்கு நம்ம அலாய் வீல் வேணால் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு நம்ம தனியாக 7,000 ரூபாய் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இது வந்து கம்பெனிலேருந்து இந்த அலாய் வீல் வந்துடும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து வேறு கலரில் உங்களுக்கு அலாய் வீல் கேட்குறீங்க. இப்போ சப்போஸ் இந்த கலருக்குலாம் நீங்கள் அலாய் வீல் கேட்குறீங்கன்னா கம்பெனிலேருந்து அலாய் வீல் வராது. இப்போ இதுக்குமே நீங்கள் அலாய் வீல் கேட்குறீங்க அப்படின்னா கம்பெனிலேருந்து அலாய் வீல் வராது. உங்களுக்கு அலாய் வீல் வேணும்னா ஷோரூமில் போட்டு தருவாங்க. ஷோரூமில் வந்து போட்டு கொடுத்தாங்கன்னா அவங்க அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்கன்னா கிட்டத்தட்ட 14,000 கேட்பாங்க. 14,000 கேட்பாங்க. அலாய் வீல் போட்டு கொடுத்துருவாங்க. ப்ளஸ் வந்து இந்த ஸ்போக் வீலை வந்து உங்கள்கிட்டே கொடுத்துருவாங்க. இப்போ இந்த வண்டியில் வந்து இவ்வளோ கலர் ஆப்ஷன் இருக்குங்க. இவ்வளோலாம் இந்த வண்டியில் கலர் ஆப்ஷன் இருக்குது. இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். வேற ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ண நண்பர்களே. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.